ஜூலை 19, 2025 இன்றைய வேத வசனம் யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். டுடேஸ் பைபிள் verse John 5:8. Jesus said to him, get up, take up your bed and walk. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆவியானவரே எங்களுடைய வாகனங்களை ஆசீர்வதித்து அப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாய் அப்பா நீர் ஆசீர்வதிக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்பா படுத்த படுக்கையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் விடுதலை கொடுக்க போகின்றீரே. அப்போ அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆவியானவரே, கர்த்தாவே, இன்றைக்கு கூட அப்பா விசுவாசிக்கிற நம்பிக்கையோடு செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அவர்கள் படுக்கையிலிருந்து விடுதலை கொடுக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, ஏதோ ஒரு பலவீனத்தினால அநேக நாள் அவர்கள் படுத்த படுக்கையாய் இருக்கலாம். அப்ப இன்றைக்கு ஆவியானவரே அவர்களை ஆவியானவர் எழுந்தறி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று நீர் அவர்களோடு பேச போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பனே. அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, அன்பு வாலிப பிள்ளைகளை, சிறியோர்களை பெரியோர்களை பெற்றுக்கொள்ளுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை அநேக பேர் இன்றைக்கு படுத்த படுக்கையில் இருக்கலாம். ஆவியானவரை இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க போகின்ற அந்த கிருபைக்காய் அப்பா அந்த வல்லமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன். அன்பு சகோதரியே, உங்கள் குடும்பங்களில் அப்போ அநேக ஏதோ ஒரு வியாதியினால் படுத்த படுக்கையாக இருக்கின்றார்களா? அவர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அவருக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றாரு. ஆவியானவர் இப்பொழுது இறங்க ராஜா, ஒப்பு கொடுக்கிற அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் அநேக பேருக்கு ஆவியானவர் பேரலிசிஸ் அட்டாக்னால அப்போ எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையாய் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் தான் அவர்களை எழுப்பி விடணும். அவர்கள் யூரின் போகிறது கூட யாரோ ஒருத்தர் ஹெல்ப் தேவைப்படுது. ஆவியானவரை இன்றைக்கு கூட அப்பா அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பன. விடுதலை அப்பா. ஆவியானவரை அவர்களை ஆசீர்வதிங்க. அந்த கரங்களிலும் அந்த கைகளிலும் அப்பா அந்த கால்களிலும் நீர் தொட்டு இன்றைக்கு வல்லமை புறப்பட்டு அவர்களுக்கு விடுதலை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் அநேக சிலர் ஆவியான சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால இல்லை ஏதோ ஒரு வியாதியினால இல்லை பிரெயின் டியூமர்னால நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம். இல்லை இது ஆகாது முடியாதுன்னு சொல்லி டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆவியானவரை இன்று தொடுவீராக. ஒரு வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில். அப்போ இன்னும் அநேக வாலிப பெண் பிள்ளைகளுக்கு ஆவியானவரை அப்போ அநேக தலைவலி பிரச்சனைகள் ஆவியானவரை இதனால் அப்பா நுரையீரலில் தண்ணி சேர்ந்து அவர்கள் அநேக பேர் தலைவலின்னு சொல்லி நினைத்து கொண்டே ஆவியான அந்த நுரையீரலை பார்க்காம விட்டதுனால சளி வந்து அப்போ அநேக வாலிப பெண் பிள்ளைகள் இறந்து கொண்டு இருக்காங்க. என் தகப்பனே, ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்குவீராக. கர்த்தாவே, இந்த அழகுக்காக மாயைக்காக அழிந்து போகின்ற இந்த சரீரத்தின் மேல் அவர்களுக்கு இருக்கும் ஆசைனால அப்போ அவர்கள் எதையோ ஆவியானவரே அவர்கள் முகத்தில் அந்த தலையில் போட்டு அப்போ ஈரம் அதிகமாகி ஆவியானவரே தலைவலி வந்து கடைசியில் சென்னி வந்து இறந்து விடுகிறார்கள். என் தகப்பனை இன்றைக்கு கூட அப்போ அந்த மாதிரி நிலைமையில் தலைவலியில் படுத்த படுக்கையாய் கூட இருக்கலாம். தலைவலி அதிகமாக இருக்கு, என்னால் எழுந்திருக்க முடியலையே, சளி பிரச்சனை அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அநேக பிள்ளைகள் இன்றைக்கு அந்த வேதனையில் இருக்கலாம். அந்த
வியாதியின் மத்தியில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த இச்சையான மாயான அந்த காரியங்களில் இனி ஈடுபடாதீங்க. ஆண்டவர்கிட்ட முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து அந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே, இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இன்னும் அநேக பெரியோர்களுக்கும் அநேக வியாதிகள் இருக்கலாம். கால் வலி, இன்னும் அநேக பிரச்சனைகள், நடக்க முடியல, முதுகு வலி, முதுகில் அந்த எலும்பு பிரச்சனைனால அவர்களால் எழுந்திருக்க முடியலன்னு சொல்லிட்டு கூட அநேக பெரியோர்கள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்து உங்களை முட்டி போட்டு ஜெபம் செய்யும்படியான பலனை கொடுக்க போகின்றாரு. விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைக்கு ஆவியானவரை படுக்கையில் இருந்த ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் விடுதலை கொடுத்தீரே. இனி அவர்கள் எழுந்து நடக்கும்படியான அந்த பலனை, புது பலனை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும், விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாத்தியம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.